السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல்பட்டு அவதியுற்றிருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருள்வானாக. அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை தருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மோமின்களை, கணவன் மனைவி என்கிற உறவு இல்லாமல் உலகம் இயங்குவது என்பது மிக சிரமமானது. எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவன் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தோம் என்று சொல்லுகிறான். அந்த ஜோடி எதற்கென்று சொன்னால் ஒருவர் ஒருவரை அரவணைத்து செல்வதற்காகத்தான், ஒருவர் இன்னொருவரின் மூலியமாக தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஜோடி ஜோடியாக படைத்து அதில் கணவன் மனைவி என்கிற உறவையும் அல்லாஹ் அமைத்து தந்தான். கணவன் மனைவி உறவை அமைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 4 விஷயத்திற்காக நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விவரிக்கிற பொழுது சொன்னார்கள். ஒன்று பணத்திற்காக, இன்னொன்று அழகிற்காக, மற்றொன்று குடும்ப பாரம்பரியத்திற்காக, 4வது மார்க்கத்திற்காக என்று சொல்லிவிட்டு ஃபலஃபர் பிதாத்தின் மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுக்கிற பொழுது எதற்கெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மார்க்கமுடைய தீன் நெறிமுறை உள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அது பார்க்கப்படுகிறதா என்று சொன்னால் மார்க்கம் என்கிற விஷயத்தை விட்டுவிட்டு மற்ற 3ற்காக தேர்ந்தெடுக்கிறார்களே தவிர மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது மிக அரிதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மகனுக்கு பெண் கிடைக்கல அப்படின்னா மகனுடைய அத்தா சொல்வார், ஹஸ்ரத் வீட்டுக்கு வர்ற பிள்ளைய எதையும் எதிர்பார்க்கலை, 5 வக்து தொழுதுச்சா, வீட்டில் உட்காந்துச்சா, சாப்பிட்டுச்சா, மாமியாரோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சா, இவ்வளோ போதும் அப்படிம்பார். பரவாயில்லையே, இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான்,
எதையுமே எதிர்பார்க்கலையே, மார்க்கமுடைய பெண்ணாக கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமுடைய பெண்ணாக கேட்டால், ஹஸ்ரத் கூட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்களா? எங்கே கேட்குறீங்க? இல்லை அண்ணன் தம்பி இருக்காங்களா? இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார்? அவர் கவர்மெண்ட் ஜாப்பா, கோடீஸ்வரரா, லட்சாதிபதியா? ஏன்னா பையனுக்கு கை கொடுத்து அப்படி தூக்கணுமா, தூக்குறதால பொண்டாட்டி கட்டி கொடுக்குறது. அண்ணன் தம்பி என்ன செய்யாருன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க செல்வந்தனாக இருக்கிறான்னு பார்க்குறாங்க. என்னங்க மார்க்கமுடைய பெண்ணாக கேட்டீங்களே, எதையும் எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்களே? ஹஸ்ரத் சும்மா புள்ள வந்துருச்சுன்னா ஊர் ஒரு மாதிரியாக பேசாதா? அவங்க குடும்பத்துக்கு ஒரு தராதரம் இருக்கா இல்லையா அப்படி நினைச்சுவார். அப்புறம் நகரட்டுக்கு வருவார். கடைசியில் பார்த்தா இவர் நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல கழுத்து நிறையா வரணும், நிறைய பத்திரங்களோடு வரணும், பத்திரமா வீட்டில் இருக்கணுமே தவிர இந்த குடும்ப பெண்ணா, நல்ல பெண்ணா, மகிழ்ச்சி தரக்கூடிய பெண்ணா, நல்ல குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணா, நல்ல பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நல்ல பெண்ணா, அந்த பெண்ணெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆரம்பத்தில் சொல்லும் போது தொழுகிற பெண்ணா பார்க்கணும், மார்க்கமுள்ள பெண்ணா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தொழுகை மார்க்கம் கொடுத்தா இவர் ஒரு மூர்க்கமாக போவார். நகை நட்டு போடுவாங்களா, சொத்து பத்து இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு தேர்ந்தெடுக்க சொன்னார்களோ அதை தவற விட்டதால் இன்னைக்கு சமூகம் எந்த அளவுக்கு அப்படின்னா, நிறைய வீடுகளில் பெண்கள் மட்டும் குடியிருக்கக்கூட வீடு இருக்குது. ஏன்னா கல்யாணம் முடிச்சு 6 மாதத்தில் தலாக்கு ஜாஸ்தியாக போச்சு. இன்னைக்கு காந்தியார் சொல்கிறாரு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வீட்டுக்கார் வருவார், வந்து சார் காந்தியார் அவர்களே மனைவி ஒத்து வரல, எனக்கு தலாக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன சொல்ல காந்தியார்கிட்ட வருவார். இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, காந்தியார் சொல்கிறாரு, என்கிட்ட அதிகமாக வர்றதுல பெண்கள் புலா கேட்டு வர்றாங்க, எனக்கு அவன் ஒத்து வரலை, அவன் சரிப்படலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெண்கள் புலா கேட்டு வரக்கூடியவர்கள் அதிகமாகி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்தில், 1 மாதத்தில், 6 மாதத்தில் தன்னுடைய அந்த உறவை முறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் போகிறது என்பதை பார்க்கிற பொழுது மிக கேவலமாக இருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. திருமணம் அப்படின்னா ஏதோ சுகபோகம் அப்படின்னு மட்டும்தான் விளங்கியிருக்காங்களே தவிர, அந்த திருமணத்தால் இறைவனை எப்படி நெருங்க முடியும், அந்த திருமணத்தால் குடும்பத்தை எப்படி விருத்தி செய்ய முடியும், அந்த குடும்பத்தால் நாளை சொர்க்கம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவாவெல்லாம் தொலைந்து போய் ஏதோ ஒரு காமத்திற்காக இன்றைக்கு திருமணம் முடிக்கக்கூடிய சூழலுக்கு வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு என்பது 6 மாதம் தொடர்வது என்பது மிக கஷ்டமாக இருக்கிறது. அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ உண்ணுகிற உணவை அவளுக்கு கொடுக்க வேண்டும், நீ உடுக்கிற உடையை அவளுக்கு கொடுக்க வேண்டும், அவளுக்கு இருப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சில குடும்பங்களில் உணவு முறைகளை பார்க்கிற பொழுது கணவனுக்கு ஒரு உணவு, மனைவிக்கு ஒரு உணவு என்று இருக்கிறது. இன்னும் சில இடங்களில் கணவனுக்கு ஒரு உணவு, குழந்தை மனைவிகளுக்கு ஒரு உணவு என்று சொல்லி உணவில் கூட தராதாரம் பிரித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தரங்கட்ட வாழ்க்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஒரு கணவன் வெளியே இருந்து வந்தால் மனைவி புன்முறுவலோடு அவனை வரவேற்க வேண்டும், இது ஒன்று. இரண்டாவது, அவன் அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும், அவன் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எது நம்ம ஒரு ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையோ, ஒரு மனைவி ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமையோ தெரியாதன் காரணமாக இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நான் என்கிற அந்த பிடிவாதம் 2 பேரையும் ஆட்டி படைத்து இன்றைக்கு சமூகத்தை தெருவில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலம் போய்விட்டது என்று சொன்னால்
அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய உறவு இருக்கிறதே, அந்த உறவில் சிலருக்கு அதிகம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வேண்டும், சிலருக்கு அதிகம் கட்டுப்பட வேண்டிய தன்மை இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை என்று பார்க்கிற பொழுது அது கணவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். கட்டுப்பட வேண்டும் என்கிற தன்மை பெண்ணுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த கட்டுப்படுதலும் விட்டு கொடுக்காதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் விரிசல் ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, உன் மனைவி ஒரு உணவை ஆக்கி கொடுத்தால் அந்த உணவில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட அந்த குறையை சொல்லாமல் அவளை பாராட்டி பழங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறார் என்பதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிதடி சண்டை போட்டு இன்றைக்கு தெருக்களில் கணவனும் மனைவியும் உச்சந்தலையை பிடித்து சண்டை போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நபியின் வாழ்க்கை வரலாறுகளை வாசிப்பதும் அல்ல, யோசிப்பதும் இல்லை, அதை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனை. ஒன்றும் இல்லை, ஒரு மனைவி கணவன் எப்போ பார்த்தாலும் சம்பாத்தியம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, சரி இவன் அடிக்கடி சண்டை போடுறானே, வீட்டுக்குள்ளே இருந்தால் நிம்மதியாக இல்லைன்னு சொல்லி வேலைக்கு போனால் ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போயாச்சு, ரெண்டாவது நாள் வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, ஆஃபீஸுக்கு போகிற லேட்டாகி போச்சு. லேட்டான அவன் என்ன செய்வான், ஆஃபீஸரு மேனேஜர் கூப்பிட்டான், ஏமா இவ்வளோ சம்பளம் பேசி வந்திய, ஃபஸ்ட் நாளே இவ்வளோ லேட்டாக வரிய, அறிவில்லையா, நாளையிலேருந்து சரியாக நடந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை விட்டான். இவன் சேரில் போய் உட்காந்தா, யோசிச்சு பார்த்தா வீட்டுக்காரனுக்கு இவன் எவ்வளோ பரவாயில்ல போல தெரியுது, சரி அடுத்த நாள் சீக்கிரம் வரலான்னு சொல்லி போனால் கணவன் மனைவி புறப்படுற நேரத்து சண்டை. நேற்றை விட இன்றைக்கு தாமதம் ஜாஸ்தி. ஒவ்வொரு நாளும் தாமதமாக வர வர மேனேஜருடைய கோபம் அதிகரித்து அந்த பெண்ணை இன்னதென்று இல்லாமல் கண்டதனமாக பேச ஆரம்பித்து விட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் திட்டுகிற பொழுதெல்லாம் திட்டை வாங்கி கொண்டு முகம் சுளித்த வண்ணமாக அப்படி இருக்கையில் அமர்வாள். தன்னுடைய கைபேக்கை எடுத்து அதில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்து விட்டு உள்ளே வைத்து விட்டு சிரிக்க ஆரம்பித்து விடுவாள். இப்படியே காலம் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. மேனேஜருக்கு டவுட் வந்துருச்சு, என்னன்னு தெரியலையே, நம்ம அவ்வளோ திட்டுறோம், நம்மள்கிட்ட போகும்போது முகம் சுழிச்சிட்டு போகிறா, சேரில் உட்கார்ந்த பிறகு தன்னுடைய கைப்பையை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா, சிரிச்சிட்டு வச்சிடறாள அப்படின்னா அந்த ஃபோட்டோ இவளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், ஒன்று அவள் கொண்டாடக்கூடிய தெய்வமாக இருக்கலாம், அல்லது அவருக்கு பிடித்தமான யாராவது நண்பராக இருக்கலாம், கேட்டு விடலாம் என்று சொல்லி அவர் போய் கேட்குறாரு, நான் இவ்வளோ திட்டுறேனே, நீ முகம் சுழிச்சு வாடி போய் சேரில் உட்காந்துட்டு பேக்கிலிருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு வச்சுட்டு உன்னுடைய வேலைக்கு சரியான வேலையை செய்கிறாயே, அது யார், உன் கடவுளா அல்லது உன்னுடைய நெருக்கமான நண்பரா என்று கேட்கிற பொழுது அந்த பெண்ணு சொன்னாலாம், அது யாரும் இல்லைங்க, என் வீட்டுக்காரர் தான். ஏன்னா நீங்கள் திட்ட யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனுக்கு இவன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன், எனக்கு சிரிப்பு வந்துவிடும் என்று சொல்லி பெண் சொன்னாள் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று படித்தேன். எதற்கு சொல்லவர் என்று சொன்னால், இன்றைக்கு கணவன் மனைவி உறவு என்பது இந்த அளவுக்கு கசந்து போய்விட்டது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை எல்லாம் பார்ப்பதில்லை, மால் இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். இப்படித்தான் ஒரு கணவன் மனைவி நீண்ட நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பரண்ட மேலே ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த டப்பாவை கணவர் போய் எடுக்க போகிறாரு. மனைவி சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் வாழ்க்கையில் எந்த ஒளிவு மரமும் இல்லை, அந்த ஒரு டப்பா மட்டும்தான் ஒளிவாக இருக்கிறது, எக்காரணத்து கொண்டும் எடுத்துவிடக்கூடாது என்று சொல்லி சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லி சத்தியம் வாங்குகிறாள். இவனுக்கு ஒன்றும் புரியல, பரநிலை டப்பாவில் என்ன இருக்கும், சத்தியவரை வாங்கிட்டால பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு மரண நெருங்குகிறது. அந்த மரண நேரத்தில்
கணவன் அழைத்து சொல்கிறாள், நான் சத்தியம் செய்தேன், பரணைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த டப்பாவை பார்க்கக்கூடாது என்று சொன்னேன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டீர்கள். நான் அதை மறைத்து மரணிப்பதை விட உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் மரணித்து விடலாம் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பரணை மேல் இருக்கக்கூடிய டப்பாவில் 2 பொம்மைகள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், என்னுடைய அப்பத்தா எனக்கு திருமணம் முடிக்கிற பொழுது சொன்னால், உன் கணவன் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறானோ உள்ள நூலை எடுத்து பொம்மை செய்து கொண்டே இரு என்று என் அப்பத்தா சொன்னால், நான் அப்படி 2 பொம்மை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை எடுத்து விட்டு வாருங்கள் என்று மனைவி மரணப்படுக்கையில் சொல்ல, கணவன் போய் அந்த டப்பாவை எடுத்து வருகிறான். வருகிறவர் உள்ளே பார்த்தால் 2 உள்ளன் நூலால் தயாரிக்கப்பட்ட பொம்மையும் 10 லட்சம் ரூபாயும் உள்ளே இருக்கிறது. அவன் நினைக்கிறான், பரவாயில்லையே, மனைவி 2 பொம்மை செய்திருக்கிறாள் என்று சொன்னால் வாழ்க்கையில் அவள் நான் 2 தடவை அவளிடத்தில் கோபப்பட்டிருக்கிறேன், பரவாயில்லை, நான் நல்லவனாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறதே, நாம் ஒன்றும் கொடுத்து இவ்வளவு சேமிக்க முடியாதே, இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது என்பதை கேட்கும் என்று சொல்லி அந்த பொம்மை டப்பாவுடன் மனைவிட்டு வந்து கேட்டான், அம்மா, நான் உன்னிடத்தில் 2 தடவை தான் சண்டை போட்டிருக்கிறேனா, 2 பொம்மை செய்திருக்கிறாயே, அப்படி என்று சொன்னால் இந்த 10 லட்சம் ரூபாய் ஏது என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாலாம், இந்த பொம்மை செய்து விற்று அந்த லாபம் தான் அந்த காசு என்று சொன்ன பொழுதுதான், ஓஹோ, மனைவிடத்தில் வாழ்க்கையெல்லாம் சண்டையிட்டுத்தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை அவர் விளங்கிக் கொண்டார் என்று ஒரு செய்தி ஒன்றை படைத்தேன். எதற்கு சொல்வார் என்று சொன்னால், வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை உருள வைக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் உலகம் ஸ்தம்பிச்சு போகும். அப்படி என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருவான், உங்கள் மனைவியை உங்கள் விழா எலும்பிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். விழா எலும்பு என்பது கோணலாகத்தான் இருக்கும். பெருமானார் சொல்வார்கள், பெண்கள் என்பவர்கள் கோணலானவர்கள் தான், ஒரேடியாக நிமிர்த்து நினைத்தால் அது ஒழிந்துவிடும், அதை அப்படியே விட்டுவிட்டால் முற்றிலுமாக வளைந்துவிடும். அது எப்படி சன்னமாக சொல்லுகின்ற விதத்தில் சொல்லி பக்குவமாக திருத்த வேண்டுமோ பக்குவமாக திருத்த வேண்டுமே தவிர, அழகாக இருக்கிறாளே என்பதற்காக அப்படியே விட்டுவிட்டால் உன்னை விட்டு அடுத்தவனோடு ஓடி விடுவாள். இல்லை, அவள் கொஞ்சம் கோணலாக குணம் சரியில்லை என்று சொல்லி அப்படி விட்டுவிட்டால் உன்னை கொலை குணம் செய்வாள் என்பதைத்தான் இன்றைக்கு வாழ்க்கை நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், அருமையான மக்களே, நாம் கரம் பிடித்திருக்கிற மனைவி என்பவள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொல்வார்கள், இத்தகுல்லாஹ் ஃபி நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அமானிதமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் சில கலிமாக்களை கொண்டு அவர்கள் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அமானிதமாக பெற்றிருக்கிற அந்த பெண்களை எப்படி கண்கலங்காமல் பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்க வேண்டும். சரியான முறையில் வாழ்ந்தாதான் இருவருக்கும் சொர்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்ல தம்பதிகளாக ஒருவரை புரிந்து விட்டு கொடுத்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல தம்பதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.